கோவிந்தாச்சாரியார் என்னுடைய திவ்ய பிரபந்த ஆச்சாரியன். எங்கள் ஊரின் வாத்தியார் சுவாமி பிரகஸ்பதி. பின்னால் கோவிலையும் அவர் தான் பார்த்து கொண்டார். உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர். நாள்தோறும் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு இரவு வந்து எனக்கு சந்தை சொல்லி 4000 கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேசிகனை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். ஆச்சாரிய பரம்பரை பற்றியெல்லாம் சொன்னார். என்னையும் படிக்க வைத்தார். அப்படி ஆசையாக எல்லோருக்கும் பாடம் சொல்லுகின்ற அந்த மனது அவருக்கு. அவரிடம் இது மிகப்பெரிய ஆற்றல். எதையும் ரொம்ப எளிமையாக மனப்பாடம் செய்து விடுவார். ஒரு முறை அது 50 ஸ்லோகமோ 100 ஸ்லோகமோ தெரியாது. அது கையில் எடுத்தார் என்றால் ஒரு முறை படிப்பார், எழுதுவார், மனப்பாடமாகிவிடும். காவிரியில் குளித்து விட்டு வீட்டுக்கு வருவதற்குள் கருட பஞ்சாசத்து சொல்லி முடித்திருப்பார். அற்புதமான ஞாபகத்தை உள்ளவர். மிக அழகாக அந்த அவர் பிரபந்தம் சேவிக்கிற முறையே அவ்வளோ அழகாக இருக்கும். உணர்வு பங்கு இருக்கும். சங்கரையா உன் சொல்லும் சால அழகியது என்று சொல்லும் பொழுது சிலுத்து போகும். சலார் பிலார் என்றால் கண்ணனே அந்த நகைகளெல்லாம் ஒலிக்க வந்து கொண்டிருப்பது போல தோன்றும். சில்லு சில்லு என்றால் சிங்கவேல் குன்றத்தின் அந்த காற்றின் சில்லிப்பை நாம் உணர முடியும். அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லுவார். கையில் எந்த புத்தகமும் இருக்காது. நாம் தான் கையில் புத்தகம் வைத்து கொண்டிருப்போம். கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுவார். அவருடைய மாமா நாச்சியார் கோவிலிலே முதல் தீர்த்த மரியாதைக்காரராம். அவரிடமிருந்தான் சந்தை சொல்லி கற்றுக்கொண்டாராம். மாமா ஈட்டி வியாக்கியானங்களை எல்லாம் கூட மனப்பாடமாக சொல்லுவாராம். அப்படி ஒரு ஆற்றல் அவர்களுக்கெல்லாம் இருந்ததாம். தாம் கற்றுக்கொண்டதை பற்றினா அடிக்கடி சொல்லுவார். மிக அற்புதமான ஒரு விளக்க உரைகள்லாம் சொல்லுவார். அவர் ஸ்ரீ விஷ்ணு பிரபந்தங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிருக்கோம் இல்லை. கல்கியிலிருந்து காண்டேக்கரிலிருந்து கால் மார்க்ஸ் வரை அவர் எல்லாம் படித்திருக்கிறார். நிறைய படிப்பார், ஆழமாக படிப்பார். நமக்கு விளக்கம் சொல்லும்பொழுது அப்படியே வந்து விழும். அந்த அவர் படித்த அந்த நாவல்களோ அல்லது வாழ்க்கை வரலாறுலேருந்து அப்படியே செய்திகளை இதோடு தொடர்புபடுத்தி கொண்டு வந்து விழும். நாமே படித்து கொண்டு வந்தால் கூட அவரிடமிருந்து வரும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு கோவிலிலே அர்ச்சனை செய்து கொண்டிருப்பார். அப்பொழுதெல்லாம் மாத அர்ச்சனை, வார அர்ச்சனை என்றெல்லாம் பணம் அனுப்புவார்கள். இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் தனித்தியாக சங்கல்பம் செய்து தனித்தியாக அர்ச்சனை செய்வார். சங்கல்பம் செய்து கொள்ளட்டும், அர்ச்சனை ஒன்றாக செய்யக்கூடாதா? செய்ய மாட்டார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தியாக செய்வார். அவ்வளோ நேர்மையானவர். அவர் காது கேட்காது. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கௌசல்யா, எனக்கு காது கேட்காது இல்லையா? பெருமாள் பெரிய வரம் கொடுத்துருக்காரு எனக்கு. அனாவசியமானதெல்லாம் காதல் விழாது. அனாவசியமாக யாரும் என்கிட்ட பேச மாட்டா. வந்த சமாஜம்லாம் மனசை விழாது இல்லையா அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பார். ஐயோ, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு ஒரே ஒரு தான் கோவம் வரும். கோவிலில் சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசினா அவருக்கு கோவம் வரும். எதுக்கு சம்மந்தம் இல்லாத இங்கே பேசுகிறீங்க என்று வருத்தப்படுவார். எதுக்காக பேசுகிறோம்னு சத்தமே போடுவார். இங்கே கண்டதெல்லாம் பேசாதீர்கள், கூடி பேசாதீர்கள் என்று சத்தம் போடுவார். மிக 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 அழகாக விளக்கங்களை நாம் சொல்லுவார். அந்த விளக்கம் சொல்வதோடு கூட அவருக்கு அதில் தோய்ந்திருக்கின்ற காரணத்தினால், எல்லாரும் தோய்ந்திருக்க காரணத்தினால அவருக்கு அதில் அப்படியே அவர் மனதையோடு கூட நம்ம மனதை இழுத்து கொண்டு போய்விடுவார். அவ்வளோ அழகாக சொல்கிறேன். நான் ஒரு முறை நானாகவே வைராகிய பஞ்சகத்தை படித்து விட்டு அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். அவருக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். என்ன முட்டாள்தனம், என்ன புரிஞ்சு கொண்டோம் நாம் என்று தோன்றியது. அப்படி ஒரு விளக்கங்களாம் சொல்லுவார். ரொம்ப உத்தமமான மனிதர். எனக்கு அவர் பேரை சொன்னாலே, அவர் பற்றி நினச்சாலே எனக்கு கண்டு கலங்கிடும், மனசெல்லாம் நெகிழ்ந்து போயிடும். அவ்வளவு அழகாக சொல்ல. இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருந்த மாரி இப்போ தான் தோன்றது எனக்கு. அதெல்லாம் நான் கார் வாங்கின போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு. எதுக்கு தெரியுமா? கோவிந்தாச்சார நிறைய க்ஷேத்திரங்களுக்கு அழிச்சுன்னு போய்க்கலாம். அவர் இருந்திருந்தார்னா தோணும். அவர் பொண்ணு சித்ராவும் நானும் தான் நிறைய சேவிப்போம். அதெல்லாம் அப்படியே ஒரு பொற்காலம் அதெல்லாம்னு தோன்றது. இப்படி ஒரு உயர்ந்த மனிதர். எனக்கு ஆச்சாரியன் வாய்த்தவரே, இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் அவர்.